நகர்ல வீடு கொடுத்துக்கிறாங்க. இன்னும் அந்த வீட்டுல எங்களால 4 வருஷமா ஒரு குடும்பம் நடத்த முடியல. அதே மாதிரி நாங்க குடும்பம் நடத்த பாத்திர பண்டெல்லாம் எடுத்துன்னு போய் நாங்க அங்க போட்டு குடும்பம் நடத்தினோம்னா மறு நிமிஷமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்துன்னு போயிடுறாங்க ரவுடி பசங்க, கோரிக்கை பசங்க. போய் நாங்க கண்ணகிரில நாங்களே வரோம். எங்களுக்கு எந்த மாதிரி டொக்குல வீடு கொடுத்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. அதுல எங்களால ஒரு நிமிஷம் வாழ முடியல. எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்ல. நாங்க இதை கிழிக்கிறோம். ஓட்டு ஐடி கடை எல்லா கடையும் இங்கே கொளுத்துவோம். ரோட்லயே நாங்க கொளுத்திடுறோம். எங்க திருநங்கையில தமிழ்நாட்டுல இருக்க திருநங்கையில எல்லாருமே அகதியா விட்டுருவோம். அண்மை செய்தி. சென்னை காமராஜர் சாலையில் திருநங்கைகள் நடத்தி வரும் திடீர் மறியல் போராட்டத்தால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகன ஓட்டிகள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். இது குறித்தான மேலும் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், விவரங்கள். சென்னை காமராஜர் சாலை, அதாவது மெரினா கடற்கரையை ஒட்டி வரக்கூடிய அந்த காமராஜர் சாலையில் திடீரென போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அலுவலகத்தின் வாயிலில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் அந்த சாலை மறியல் போராட்டத்தை திடீரென ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் 7 வருடத்திற்கு முன்பாக கண்ணகி நகரில், இங்கிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து கண்ணகி நகரில் அவர்களுக்கான வீடு ஒதுக்கப்பட்டு அங்கே அவர்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கண்ணகி நகர் பகுதியில் தங்களுக்கான வாழ்வாதாரம் கிடையாது என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் வேறிடம் மாற்றித் தர வேண்டும் என தொடர்ச்சியாக புகார் அளித்து வந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் அதிகமான குற்ற வழக்குகள் நடக்கிறது. அங்கு இருப்பவர்கள் கஞ்சாவை பயன்படுத்துகிறார்கள். தினமும் எங்களது நகைகளை, எங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதே கடினமான சூழ்நிலையில் உள்ளது எனவும் அவர்கள் தெரிவித்து இந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தை தங்களுக்கு வேறு ஒரு பகுதியில் வீடு வேண்டும் என ஒதுக்க வேண்டும் என கூறி அவர்கள் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் அதுக்கு முறையான பதில் அளிக்க வேண்டும் என சொல்லி தற்போது திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக உழைப்பாளர் சிலையில் இருந்து டிஜிபி அலுவலகம் நோக்கி வரக்கூடிய அந்த சாலைகள் முழுவதுமாகவே தற்போது போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். நகர்ல வீடு கொடுத்துக்கிறாங்க. இன்னும் அந்த வீட்டுல எங்களால 4 வருஷமா ஒரு குடும்பம் நடத்த முடியல. அதே மாதிரி நாங்க குடும்பம் நடத்த பாத்திர பண்டெல்லாம் எடுத்துன்னு போய் நாங்க அங்க போட்டு குடும்பம் நடத்தினோம்னா மறு நிமிஷமே அந்த வீட்டுல இருக்க மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் ஒடிச்சு எடுத்துன்னு போயிடுறாங்க ரவுடி பசங்க, கோரிக்கை பசங்க. போய் நாங்க கண்ணகிரில நாங்களே வரோம். எங்களுக்கு எந்த மாதிரி டொக்குல வீடு கொடுத்துக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. அதுல எங்களால ஒரு நிமிஷம் வாழ முடியல. எங்களை மாதிரி ஆளுங்கள் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. வெறும் கஞ்சா அடிக்கிறவங்க, பொறுக்கி பசங்க, இவங்க தான் அங்க அராஜகமா இருக்குது. வீடு முழுக்க லட்டின் போய் வைக்கிறாங்க, 1 பாத்ரூம் போய் வைக்கிறாங்க. எத்தனை பேர் எங்க வீட்டுல பொருள் வாங்கி எல்லாமே போட்டு குடும்பம் நடத்த ஒரு நிமிஷம் கடைக்கு போயிட்டு வீட்டை உடச்சிருக்காங்க. ஒரு பொருள் வாங்கி நிக்கிறது. ஒரு வாட்டி 2 வாட்டி ஆபீஸ்க்கு நாங்க வரல. எத்தனையோ வாட்டி வந்துட்டோம். 4 வருஷத்துல எத்தனையோ வாட்டி வந்துட்டோம். இன்னுமே எங்களுக்கான தீர்வு இன்னும் கிடைக்கல. அரசாங்கமே எங்களுக்கு செவி சாய்க்க மாட்டேங்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.